வார்த்தையின் அடித்தளம் என்பது அது பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாகும். ஏன் ஒரு பெண் கூட லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் சொல்லுவார், உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று இயேசு என்ன சொல்லுவார்? இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர். உண்மைதான், என்னுடைய தாய் பேறு பெற்றவள் தான், அவருடைய வயிறு பேறு பெற்றவள் தான், எனக்கு பாலூட்டி அவளுடைய கொங்கைகளும் பேறு பெற்றவை தான். ஆனால் அதைவிட பெரிய பேர் என்னது? இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கும். பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் தாயாக உடல் ரீதியாக மாறவே, இயேசுவை பெற்றெடுத்த தாயாக நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. ஆனால் அதைவிட ஒரு பெரிய பேர் இயேசு நமக்கு தருகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிற பேர். அவ்வாறு நாம் செய்கிற பொழுது நாம் யாராக மாறுகிறோம்? இயேசுவின் தாயாக மாறுகிறோம், அன்னை மரியாவாக நாம் எனவே இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு வாழ்ந்த அந்த மரியாள் வழியாக இருவத்தில் மன்றாடுவோம். இறை திருவுளத்தை அறிந்து கொள்ளவும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த திருவுளத்தை இறை வார்த்தையை வாழ்வாக்கவும், இறை வார்த்தை அடித்தளமாக கொண்டு வாழ்ந்த அந்த அன்னை மரியாள் நமக்கும் பாடங்களை கற்றுத்தர, இறை அருளை பெற்றுத்தர இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம்.